என்னடி உன்னை என்ன கெடுத்தா விட்டீனாலே என்ன போய் என்னடி சந்திரம் ஜாய ஐயோ உன்னையோட பெரிய வாக்குதா செல்லகுட்டி நீ எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு மிதிச்சாலும் எனக்கு கோபமே வராதுடா. உதித்தவே இல்ல. ஏன் தெரியுமா? பொறுமையின் பொக்கிஷம் நாங்கடா. அப்படியா? ஆமா, நாங்க தான் பொக்கிஷம். ஆம்பளை வர்க்கம் எப்பவுமே பொறுமையின் பொக்கிஷம். பொம்பளை வர்க்கம் தான் பொறுமையின் பொக்கிஷம். எதுல பொறுமையா இருப்ப? எல்லாத்துலயும். நிஜமாவா? ஆமாயா. எங்க அப்படியே திரும்பி நில்லு பாப்பா. எங்க இவரே? அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? இப்ப நான் கேக்குறேன், இப்ப நான் பொறுமையின் பொக்கிஷம் நான் சொல்லல, இப்ப நான் திரும்பி நிக்கிறேன். இப்ப நான் பொறுமையின் பொக்கிஷம் நான் சொல்லல, இப்ப நான் திரும்பி நிக்கிறேன். என்ன கட்டிப்பிடி பாப்பா. மாப்பிள்ள ஏன்ட்ட வந்து திரும்பி இல்லையா? திரும்பி நில்லு. கட்டிப்பிடி பாப்பா. இந்த மாதிரி விடிய விடிய கட்டி பிடிச்சாலும் விடிய விடிய தூக்கி போட்டு அமுக்குறான்னு பேசாம இருப்பா. என்ன போயா வாயா பொம்பளை நீனு அங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து வந்துட்ட, இங்க இருந்து சொரக்காவட்டிக்கு என்னையும் பாருங்க, என்கிட்ட இதையும் பாருங்க. எனக்கு என்ன குறைச்ச? எனக்கு என்ன குறைச்ச? என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஜெயஸ்ரீ, சென்னையில இருந்து நீ வந்திருக்காதான் உன்னை நான் விட்டுக்கிட்டு கிடக்குறேன். இல்லன்னா முழந்துடி முழந்து போத்தா முதல்ல. உன்னைய மாதிரி எத்தனை உம்பளைய நான் பார்த்திருக்கேன். கை குடுறா. என்னைய மாதிரி பல ஆம்பளைய பார்த்தாங்க. உன் முகரைய பார்த்தாலே தெரியுது பல வேத்த பார்த்தாலுன்னு. என்ன அம்பிக்கிட்டு ஆண்பிள்ளை ஜான்பிள்ளமா ஆம்பளைக்கு முதல்ல மரியாதை கொடுக்காது. எங்க ஜானுக்கு நீங்க மரியாதை கொடுத்தாங்க. அடிக்க பாப்பா சோற பூரா யார் தெரியுமா? பூரா எங்க கூட்டம் பங்காளி வர்க்கம். சும்மா இல்ல. அம்மா நான் கேக்குறேன், நம்ம சுரக்காவட்டி மேடையில ஆம்பளை நான் தான் எல்லா விதத்திலும் ஜெயிப்பேன்னு நான் சொல்றேன். இப்ப நான் ஜெயிப்பேன் இருக்க, இப்ப நான் தான் ஜெயிப்பேன்னு நம்ம சுரக்காவட்டி மேடையில சொல்றேன். இந்த மேடையில நான் ஜெயிப்பேனுங்கிறதுக்காக நம்ம ஆள் பூரா விசில் அடிக்க பாப்பா. முடிஞ்சாலும் விசில் அடிக்க பாப்பா. இப்ப நீ பொம்பளை, நீ இந்த மேடையில ஜெயிப்பேன்னு சொல்றீல, சரியான பொம்பளை. நீ ஜெயிப்பேன்னு சொல்ற ஆம்பளை விசில் எடுத்துட்டாங்க. பொம்பளை வர்க்கம் உங்க வர்க்கம் தான் நிறைய இருக்காங்க. எல்லாரையும் சேர்ந்து குழவை ஓட சொல்லு பாப்பான். நம்மளோட மான கப்பல் ஏற்படாது, ஒரு குழவை போடுங்க. என்னது போச்சா? அச்சச்சோ, என்ன அவுட் ஆகிட்டு போச்சா? எங்க 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 உங்க வர்க்கத்துக்கு பிறகு கொலை ஒருத்தர் விரல வாய்க்கில் விட்டுக்கிறோம் தெரியுமா? எங்க மறுபடி வேற சோதனை. தாய்க்குளமே நம்ம தோத்து போக கூடாது. சவுண்டா ஒரு கொலை கொடுங்க. என்னடி நீனா போட்டுக்கிட்டு கிடக்குற? அப்படி சொல்ல. எங்க நம்ம வர்க்க எங்க வர்க்க சொன்ன உடனே அடிச்சா பாரு, அதுதான் ஆம்பளை தெரியுமா? ஆண் பிள்ளை ஜான் பிள்ளை சொன்னேன். ஆணுக்கு மரியாதை கொடுங்க சாணுக்குன்னு சொன்னல, அந்த ஒரு சாணு இருந்தா தான் உங்களுக்கு எல்லாம் மோச்சம். இல்லைன்னா உன்னைய மாதிரி பொம்பளை தீர்த்தம் எடுத்து போயிருக்கோம். நாங்க ஜான் கொடுத்தாதாயா உனக்கு மோச்சம். நீ ஒண்ணு இல்லாம அப்படியே மாட்டிக்கு தெரிய வேண்டியது. ஆம்பளை நம்ம பொம்பளை நோட்டீஸ் அடிக்க முடியும்? பொம்பளை ஆம்பளை இருக்குன்னு முதல்ல கேக்குறேன். ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை மட்டும் இருந்து குடும்பம் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியும். ஓட்ட முடியும். எது எப்படி ஓட்ட முடியும்? சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்க நாங்க. சாதிக்க பிறந்த பொம்பளையா கிழிச்ச நீ பொம்பளை அப்படியே சாதிச்சு கிழிச்சியாமல. என்ன நீ கிழிச்ச பொம்பளை? சாதிக்க பிறந்தவங்க நான் சொல்லல. நான் நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன், ட்ரெயின் ஓட்டுவேன், லாரி ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவேன், ட்ரெயின் ஓட்டுவேன், சேசி ஓட்டுவேன், கப்பல் ஓட்டுவேன், பிளைட் ஓட்டுவேன். இப்படி எல்லாத்தையும் ஓட்ட ஒன்னேவே நான் தாண்டி வச்சுக்கிட்டு ஓட்டுவேன். நீ ஓட்டிட்டாலும் ஓகே, ஓட்ட இடம் கொடுக்க நாங்க தானே. ஆத்தாடி ஆத்தாடி மெட்ராஸ்ல இருந்து வந்த ஒன்னே ஓட்டிட்டாலும் அப்படியே அரடடா நீ மறையில இருந்து வந்து ஒண்ணே நான் ஓட்டிட்டாலும் ஏன் ஒரு தடவை ஓட்டி பாரு. என்ன வேணா நான் சொல்றேன். உன் பேச்சே சரியில்லை, பழக்க வழக்கமே சரியில்லை, உன் முகரே பார்க்கவே எனக்கு பிடிக்கல. துப்பு இது என்னதுடா? அது எச்சி முகரா
எச்சு கிடையாது, இது ஐஸ்கிரீம். கருமம். நீங்க துப்புற எச்சி ஐஸ்கிரீமா ஆம்பளை வர்க்க நக்குவான். நக்குவேன். அம்மா நக்குறதுக்குனே பிறந்தவங்க தாண்டி ஆம்பளை. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. அம்மா வீணாக்கவே மாட்டான். நீ பேஞ்சு கூட என் முகரையில ஊத்து, அது உனக்கு வேணா மூத்தரமா தெரியலாம், எனக்கு அப்படியே பன்னீர் தெளித்த மாதிரி நினைச்சுக்கிறேன். அப்படியா? வருத்தப்படவே மாட்டேன். பட மாட்டியே தெரியுமே. அப்ப அங்கதான் நிக்கிறேன் ஆம்பளை. எங்க நீ வேணா சொல்லுவா. அப்ப அப்படியே எப்படியா சொல்ல முடியாதுல? சொல்ல முடியாது. உன்ன மாதிரி என்ன நினைச்சவாயா? ஓட்டுறதுனா எதை சொன்னி தெரியுமா? எதை சொன்ன? ஓட்டுறதுனா குடும்ப ஓட்டுறத பத்தி சொல்லிக்கிறேன். குடும்ப ஓட்டுறதா? குடும்ப ஓட்டுறதுனா அதுக்கு தேவை பணம். ஆமா. இந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? ஐயோ மேட்சிமா பார்த்தா நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க. நாங்க தானே. நீங்க தான். ஒரு பேச்சுக்கு நம்ம மேடையில, இந்த சுரக்காப்பட்டி மேடையில, நீ தான் என் பொண்டாட்டி. பேச்சுக்குமா ஒன்னே பொண்டாட்டியா வச்சாலும் இங்க குடும்பம் தளர்ந்துடும். பேச்சுக்கு பேச்சுக்கு வச்சுக்க கோச்சுக்காத. பேச்சுக்குமா இப்ப இந்த மேடையில உன்னைய தூக்கி போட்டு நான் கெடுத்துட்டேன். பேச்சுக்கு உன்னைய புரிஞ்சம் கெடுத்துட்டேன். பேச்சுக்கு சொல்றேமா உன்னை கெடுத்துட்டேன்னா ஒரே பிரசவத்துல உனக்கு எனக்கு 3 புள்ள பிறந்துருச்சு. பேச்சுக்கிட்டேன் என்ன பங்காளி விட விடப்படாது. பேச்சுக்குன்னு எல்லாமே செஞ்சு விட்டானா. இப்ப உனக்கு எனக்கு பிள்ளை வந்துருச்சு. பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்துச்சா கொஞ்சம் பெருசாயிடுச்சு, வளர்ந்துருச்சு. 5 வயசு ஆயிடுச்சு. ஒரு பிள்ளைக்கு 7 வயசு ஆயிடுச்சு. ஒரு பிள்ளைக்கு 9 வயசு ஆச்சு. 3 பிள்ளைகளையும் வளர்த்தாச்சு, பெரிய பிள்ளையாச்சு. படிக்க வைக்கணும், சம்பாதிக்கணும். இப்ப நான் தான் கொத்தனாரு, நீங்க தான் சித்தாளு. சித்தாளு. பேச்சுக்கு பேச்சுக்கு நான் என்னது கொத்தனாரு, நீங்க என்னது சித்தாளு. நீங்க யாரு எனக்கு? நான் பொண்டாட்டி. நான் யாரு? புருஷன். கை விடுமா. இப்படி இருக்கணும், விவரமா இருக்கணும்ல. இப்ப 2 பேரும் வேலைக்கு போறோம். முடிவு பண்ணியாச்சு. ஆமா. காலையில குளிச்சு முழுகிட்டு வேலைக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். அட தரமல வந்து தானே தாண்டா. சரியா? இப்ப வந்து வேலைக்கு போயாச்சா? வேலைக்கு போகல. வண்டியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி நல்லா குளிச்சு முழுகி ஃப்ரெஷ்ஷா வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்குள்ள இருக்கீங்க. பிள்ளைகளை பூரா பள்ளிக்கூடம் அனுப்பியாச்சு. நீங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க. 2 பேரும் வண்டியில ஏறி போய் வேலை ஆரம்பிக்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணவா? ஸ்டார்ட் பண்ணு. அதே அப்ப அங்கதான் நிக்கிறேன் வண்டி. ஜெயஸ்ரீ என்ன மாமா? வண்டியில ஏற வேகமா போய் வேலை ஆரம்பிக்கணும். பொம்பளை எப்படி ஏறா வர்ற விளங்க மாடா. இப்படி ஏறினா 2 பேரும் கட்டடத்துக்கு வண்டி போகாது. 2 பேரையும் கொண்டு பெரியாஸ்பத்திரியில ஓட்டுவாங்க. கேட்டு நைவா ஏறணும். இங்க வாவே. இப்ப இங்க பாரு, இந்த பாரு இங்கிட்டு நில்லு. இப்ப இதுதான் என் ஷோல்டர். இப்ப வந்து நம்ம 2 பேரும் வேலைக்கு போறோம். இப்ப என்ன செய்யற? இந்த பெடக்ஸ தூக்கணும். அப்படி இல்ல, நான் செய்யற மாதிரி தூக்கு. இங்க பாரு. இப்ப நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தரேனா? வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு தரேன். ஜெயஸ்ரீ வாடா வண்டியில ஏறுறா. வண்டியில ஏறுங்க பாப்பா. 2 கை வைக்காத. பசாடா எதுல கட்டிக்கிட்டு ஏறா? சரி கை வச்சுட்டியா? ஏறுறா சொல்லக்குட்டி. ஏறுங்க. ஏறிட்டியா? இப்ப என்ன செய்யற? உன் பெடக்ஸ தூக்குற. ஒரு கையை வைக்கடி நாசமத்து போறவல. ஒரு கையை வை, ஒரு கையை கீழே விட்டு தொலை. ஒரு கையை வச்சுட்டியா? இப்ப என்ன செய்யற? கிட்டத்துல ஒட்டி தொலை. இப்ப என்ன செய்யற? உன் பெடக்ஸ தூக்குற. அப்படி இல்ல, நல்ல தூக்கணும். இப்படி தூக்கணும். இந்த பொசிஷனை பாரு. யோ இங்க பாருங்க. இப்ப நீ இந்த பக்கம் நிக்கிற. இப்ப என்ன அங்க சோல்டர்ல கை வை. இதுதான் என் சோல்டர். இப்ப என்ன செய்யற? உன் பெடக்ஸ தூக்குற. அட தூக்குமா, இப்படி தூக்குமா. கைய எதுக்குலையா விட்டு லேசா தூக்குப்படி. இந்த நாயை விட்டுட்டு உன்னை கடிக்க விடணும். லேசா தூக்கிட்டியா? என்னடா அப்படி நிக்குது? இருடா. ஏறு வாடா நில்ற. இப்ப என்ன செய்யற? பெடக்ஸ நல்லா தூக்கு. எங்க தூக்கு? அந்த பொசிஷன் இல்ல மாப்ள. என்ன மாப்ள, உங்கள மாதிரி முடியாதுங்க. இங்க பாருமா, இந்த தூக்குறதுலயே இதுக்கு கப்பு வாங்குனவே நான்டியா. இங்க பாரு மாப்ள. இன்னும் பத்தல. இன்னும் பத்தலையா? இன்னும் லைட்டா. மாப்ள அந்த புள்ளையோட உனக்கு சூப்பரா இருக்கியா? இருடா. லைட்டா அகட்டிக்கிறேனமா. இங்க பாரு. இப்படி அப்படியே என்கிட்ட வா. ஏய் போடா. ஒரு பேச்சுக்கு சொல்றேமா. 2 பேரும் அப்படியே போய் வேலைக்கு போறோமா? வேலைக்கு போறோம். இங்க வா. எங்க போற? இப்படி நில்லுங்க. இப்ப வந்து என் சொல்ற கை வைங்க. இப்ப 2 பேரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியில போறோம். இப்ப என்கிட்ட பேச்சு கொடுக்குறீங்க. வண்டி எத்தனையில போகுது? வண்டி வாயில போகுது. 20ல போகுது. 20ல போற வண்டி. கையை இங்க வச்சு வைக்காதடி, எடுத்து கொஞ்சம் கீழே வை. இப்ப வண்டி இங்க வைக்காத. இப்ப வண்டி 40ல போகுது. சரி செல்லக்குட்டி ஒரே ஏரியாவில் வைக்காத. இப்ப 60ல போகுது. கையில போகுதா?
தங்க பிள்ளை சாயங்காலம் போய் என்னடி இந்த தடவுற ஆசமத்து போறவள வண்டியில போறீங்களா ட்ரெயின்ல போறீங்களாடா? வண்டியில தான். எனக்கு ட்ரெயின் மாதிரி தெரியுதுடா. ஆமா 2 பேரும் இங்க இருந்து ஓன் சாமானோட நீ வர்ற, ஏன் சாமானோட நான் வர்றேன், நான் வர்றேன். ஓன் சாமானோட நீ வந்தா என்ன வராது எனக்கு தேவையா? போடா நெளிச்சா தெரியாத. இப்ப ஏன் சாமி என்ன தெரியுமா? என்னது? கொஞ்சம் பொறுங்கடா. என்ன வச்சற? உங்க ஜாமான் என் ஜாமான் டைட் வச்சுக்கிறேன். வைங்க வச்சற. ஏப்பா இருப்பா. நீ டைட் வச்சு என்னடா பண்ண போற? அப்படியா? சரி. இப்ப ஏன் சாமி என்ன சாமி? கட்டடத்துக்கு போனேன், வேலைக்கு போனேன். மட்டக்கம்பு, கரண்டி, இது தூக்குண்டு, இங்க இருந்து என் சாமானோட நான் போறேன். என்னென்ன சாமி? மட்டக்கரண்டி, கரண்டி, மட்டக்கரண்டியா? அடி மட்டக்கம்புலே ரெண்டு கொடிதாரியா? மட்டக்கம்பு, கரண்டி, தூக்குண்டு. இந்த குண்டோட நான் போறேன் இங்க வேலைக்கு. குண்டோடையா? ஏன் குண்டோடன்னு சொல்லாத. நீ உன் சட்டியோட வர்ற. போனவன்னா விறுவிறுன்னு போய் கட்டடத்துக்கு பக்கத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு விறுவிறுன்னு இதுல போய் ஏறுற. சாரத்துல ஏறணும்னா மேல நின்னுக்கிட்டு நான் என்ன செய்வேன்? சாந்த வாங்கி அடிப்பேன். அங்கிட்டு மேல நின்னு நீ கீழே நின்னுக்கிட்டு இப்படி ஏந்தி கொடுக்கணும். சாந்து தட்ட. ஆமா, சட்டியை கொண்டுகிட்டு வந்து உன் சட்டியை மட்டும் கொண்டுகிட்டு வா. 32 42 என்ன சைஸா? அந்த பிள்ளை சட்டி போடுற பழக்கம் இல்ல. மண் சட்டி சொல்றடா. இந்த பிள்ளைக்கெல்லாம் சட்டி கழுவிடிக்கல. அவர் மண் சட்டியை சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நீ எல்லாம் சட்டியே போடுறது இல்ல. நான் போடுறது இல்ல. தெரியும். ஏன்னா நீ தான் வந்து பாக்குறேல. உங்க பரம்பரையே அப்படித்தானே? ஆமா. பகராவே அப்படிதான். சரி செல்லகுட்டி, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த பழ வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? மாம்பழம் எல்லாம் வியாபாரம் பண்றேன். மாம்பழமா? ஆமாயா. கை விடுற என் செல்லகுட்டி. வியாபாரமா? வியாபாரம்தாயா. பார்த்தவனே தெரிஞ்சுக்கிட்டே. என்ன தெரிஞ்சுக்கிட்டே? வியாபாரம் தான் பண்ணாதீங்க. ஆமா. நம்ம ஊருக்கு எத்தனை கிலோ பழம் கொண்டுகிட்டு வந்தீங்க? இங்கயா ஒரு 10 கிலோ கொண்டு வந்தேன். 10 கிலோ. இந்த இளைஞருக்கெல்லாம் கொடுத்தேன். ஓ அப்படியா? எல்லாத்துக்கும் ஆர்டர் 2 கொடுத்தேன். சரி, எத்தனை கிலோ வித்துருக்கு? எத்தனை மிச்சம் இருக்கு? அது 8 கிலோ மிஞ்சிருச்சியா? மீதி 2 கிலோ இருக்கு. 8 கிலோ மிஞ்சிருச்சா? 8 கிலோ வித்துருச்சியா? மீதி இருக்க 2 கிலோ மிஞ்சிருக்கியா? 2 கிலோ. ஆமா. உன் பழம் எனக்கு வேணாம். இல்ல வேணாம். எல்லா பழமும் வித்துருச்சு, இது மட்டும் மிஞ்சி இருக்குன்னா அப்ப இதை பல பேர்கிட்ட கொடுத்துருக்க. யாரோ புடிச்சு பாத்துருக்காங்க, வேணாம்னு ஒதுக்கிட்டாங்க. உன் பழம் வேணாம் சொன்னீங்கன்னா நீ தான் மாட்ட போற. நீ வேணா இங்க பாரு, நீ பெத்தி இந்த வாத்தியார்கிட்ட அருண் மாமா கிட்ட கொண்டு இந்த பழத்தை வித்துட்டு போ. அவர் எந்த பழமா இருந்தாலும் வாங்கிடுவாரு. அப்பெல்லாம் சொல்லாத. அடே அப்பா, நீ ரொம்ப ரொம்ப மெஜஸ்டிக்கா யாரு? பழத்தை மாம்பழத்தை சொல்லி வாத்தியார இது மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கான மாம்பழத்தை பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல. எடுப்பா எல்லாத்துக்கும். ஆமா ஆமா. மாம்பழம் எங்க எப்படி தொங்கும்? ஆனா இது மாம்பழம்னு சொல்லுது. மாம்பழம் எப்படி தொங்கும்? நல்லா இப்படி சைஸா தொங்கும். ஆனா இந்த மாம்பழம் இப்படி தொங்குது. இது மாம்பழம் கிடையாதியா. பழத்தை விடுப்பா. நீங்க மூத்தாளா இளையாளானே? ரெண்டுமே இல்ல. ரெண்டுமே இல்லையா? இங்க பாருவா, நீ வந்து பழ வியாபாரம் பண்ணி இனிமேலுக்கு வியாபாரம் பண்ணாத. உன் சைஸுக்கு தந்தடி தண்ணி பழம் வித்தாதான் சரியா இருக்கும். தண்ணி பழம் தான் சொல்லணும். ஏன் தண்ணி பழம் தான் ரொம்ப பிடிக்குமா? அதுதான் பொருத்தமா இருக்குது. சரி, எங்க பார்த்து பேசுற? வரும்போது ஜிம்முக்கு போவியோ? என்ன தினமும் ஜிம்முக்கு போவியோ? போவையா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் சமாளிக்கணும்ல. குப்புன்னு வச்சிருக்கே எப்படி? உன்ன மாதிரி ஆளு தூக்கி சமாளிக்கணும்ல. அப்படியா? ஆமா. நீங்களே பழைய வியாபாரி, நானும் பழைய வியாபாரி. என்ன வியாபாரி? புளியம்பழம். புளியம்பழம். ஆமா. புளி ஓம்பழம். புளியம்பழம். புளியம்பழம். அடடட. புளியம்பழம். 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 நீங்க சொல்ற நானும் சொல்லுவேன். புளியம்பழம். புளி என்னப்பா? ஓம்பழம். ஏம்பழம். இது கொட்டை எடுத்த பழம், அது குழந்தைங்க இருக்கு பழம். அது எல்லாரும் வாங்க பழம், இது உனக்கு குழந்தை பழம். எத்தனைய மாதிரி தமிழ் பழம் பாத்தியா? எப்ப தமிழ் பழம் எங்கே பாத்தியா? கைக்கு அடக்கமா, கைக்கு அடக்கமா, பிடிச்சு வந்த வாட்டமா. அம்மா வாங்கலையா, அம்மா வாங்கலையா, வாங்கலையா. நீனு ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி ஆடுனா, பாடுனா, ஓடுனா, உட்கார்ந்தா ஆடுவேன். உட்கார்ந்துட்டியா? ஆமையா? நிஜமாவா? இப்பதான் உட்கார்ந்து. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலைக்காரி, ரோசாப்பு சேலைக்காரி, ரோசாப்பு சேலைக்காரி. அடி நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, அடி ஓரத்து நிக்கிற சென்னை ஜெயஸ்ரீ குட்டி. என்ன சொன்ன எனக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அதான் நாடா உலகம். குட்டி குடி 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 குடி. இது நல்ல குட்டி, இது நல்ல சிவத்த குட்டி. ஏய்
ஒரு சமாளிச்சிருவியா? அதான் நல்ல செவத்த குட்டி, செவத்த குட்டி, நல்ல கொழுத்த குட்டி, கொழுத்த குட்டி, சைஸான குட்டி, சைஸான குட்டி, அப்பனுக்கு ஏத்த குட்டி, சரி ஆல்ரவுண்டுக்கு ஏத்த குட்டி இழுத்தாங்க. கண்ணங்கருத்துகளை ஏத்துக்க மட்டும் கூட கண்ணனுக்கு போட்டியிலே ஏத்துக்க மட்டும் கூட கண்ணங்கருத்துகளை ஏத்துக்க மட்டும் கூட கனகத்தில் உருட்டு மூலிகையிலே ஏத்துக்க மட்டும் கூட உருட்டு மூலிகையிலே ஏத்துக்க மட்டும் கூட உடம்பல அம்மா உடம்பல உடம்பல முதுரமா ஏத்துக்க என்னடா குண்டிய பாத்துக்கிற அந்த அமைப்பு இந்த பிள்ளை தான் இருக்கு. எடுத்து வச்சுட்டா அமைப்பு. இப்ப அதே ஆட்டத்தை அந்த பிள்ளை அங்கிட்டு நின்று ஆடுறேன். இப்ப நான் என்ன சொன்னா அந்த ஆட்டத்தை அங்கிட்டு நின்று நான் ஆட்டுறேன். அது மாதிரி ஆடுமா? எது அது மாதிரி நான் அப்படி ஆட்டுவேன் பாருங்க. நீங்க மாப்பிள்ள ஆடிட்டீங்கன்னா நீங்க தான் நிஜமாவா? 2024க்கு நீங்க தான், வருங்காலத்துல நீங்க தான். கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க முட்டு கூட கனகத்தை பொங்கிலே ஏத்துறங்க முட்டு கூட கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க முட்டு கூட அந்த அந்த பிள்ளைக்கு இருந்த மாதிரி இல்ல உங்கள்ட்ட. அட அதுக்காக எனக்கு இருக்கிற வச்சுட்டு ஆட்ட முடியும். சரி சரி கோச்சுக்காதையா. அந்த பிள்ளைக்கு எப்படிச்சு? அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னி, எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கேன், எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னி, எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கேன். இந்த ஆட்டத்தை தொட்டாத்தே ஆட முடியும். நல்லா ஆடு இல்ல அம்மா தனித்தனி ஆடி பேர் வாங்கு. அப்படியா? ஏடா இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பா? அடி எல்லோரும் குளிப்பதற்கு, எல்லோரும் குளிப்பதற்கு ஆட்டு தண்ணி ஊத்து தண்ணி, ஆட்டு தண்ணி ஊத்து தண்ணி. இந்த ஜெயஸ்ரீ குளிப்பதற்கு. உங்க பேர் என்ன? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீயா? தெரியாதா? ஜெயஸ்ரீ குளிப்பதற்கு நம்ம ஊரு இளைஞர்கள் அடிகோலா தண்ணி. என்னப்பா தெரியாத? நம்ம 10 வருஷமா நம்ம அந்த பிள்ளை என்னமோ அடி வந்தாலும் அடி மதுரை நாளை போடி புதுக்கடை அப்பாது பாட்டி மதுரை ஏமா இவன் அப்படி ஆடுறானே ஆடுவியா? பல பல செவ்வந்தி பூ முடிச்ச சின்னங்க என்னங்க சொல்லுங்க பல்லங்க என்னவோ என்னவோ
ஏம்மா இது மாதிரியா இல்ல வேற மாதிரியா? நம்ம ஸ்டைல் கொஞ்சம் வயசு குமரி இந்த டான்ஸ் ஏற்பட தலைகார அத்தான் சொல்லிருச்சான். ஆமா, அப்புறம் ஆடுறது பூரா சூப்பர் சூப்பருங்க. பணியார சுட்டு தரியா எம்முண்டாக்கி பணியார சுட்டு தரியா இவனுக்கு பணியாரம் சுட்டு தராதா என் கொண்டாட்டி கோவிலுக்கு நாங்க கூட்டாக ஒண்ணு சேர்ந்து ஜெயஸ்ரீ கொஞ்சம் உன்னைய பார்த்த உடனே ரொம்ப அங்க கொஞ்சம் தலையே கல்யாணம் ஆயிடுச்சா? ரெண்டு பிள்ளை இருக்கு. ரெண்டு பிள்ளை இருக்கா? உனக்கு என்ன வயசு? 50 வயசா? ரெண்டு பிள்ளையா? என்ன வயசை பத்தி கேக்குறீங்க? 50 வயசு உனக்கு? நான் உங்க அப்பாவுக்கு ஆள் உண்டு வாச்சுவேன். சரி சரிப்பா ஐயா ஐயா ஜெயஸ்ரீ பிள்ளை இருக்கியா? ரெண்டு பிள்ளை கேட்கலையா? எங்க அம்மா அப்பாவும் அவங்களா கட்டிக்கிட்டா அவங்களுக்கு சோறு போடணும். எனக்கு தெரியும். என்னன்னு கல்யாணம் ஆயிருந்தா உங்களுக்கு தன்னால அதுவா தொங்கி இருக்கும். சொல்றேன் தாலி மாங்கல்யம் தொங்கி இருக்கும். அவர் விஷயத்தை கரெக்டா இருக்க பாரு. நான் உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் ஆகல. என்னமாமா உங்களுக்கு ஆகலையா? கொலவை கல்லி கட்ட தொங்க விடுங்க. ஏய் இது வரையும் அவன் மேடல சொன்னது இல்லடா. எனக்கு கல்யாணம் நடந்தது. நானே நீ சொல்லிட்டாடா. இன்னைக்கு அவனுக்கு காலையில சித்தப்பு சும்மாவே அவருக்கு நம்மளுக்கு வாக்கியா தகராறு இருக்கு. காலையை முடிச்சு விடுங்கடா. பார்த்தா என்னுடைய காதல் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட வாடா. கல்யாணம் ஆகலையில கற்பழிப்பு மாப்பிள என்ன இருப்போம். இருங்கய்யா இருங்க. கல்யாணம் ஆகலையில மாப்பிள இருங்கய்யா. நாளைக்கு எந்த ஊர் போறீங்க? நாளைக்கு அங்கிட்டு நம்ம சிவகங்கை பக்கம் தான். ஏண்டா மாப்பிள யாரு இருங்கய்யா. ஆமா என்னை கூப்பிட்டு மயில் புடுங்க. பேசாம ஏரியா காதல் பண்ண நேரம் கடுப்பே தம்பி மாப்பிள கட்டிப்பிடி. மாப்பிள ஓ சாப்பிட்டீங்களா? மாப்பிள ஓப்ளே அப்புறம் கூப்பிடுங்க. மாப்பிள மாப்பிள சாப்பிட்டீங்களா? இருங்கய்யா நல்லா இருப்பியா? சரி மாப்பிள நான் சொல்றது கோபுறீங்களா? இங்கே நில்லு. கிட்டத்துல வந்தாலே அந்த ஆளுக்கு அப்படியே அருணா கொடியெல்லாம் புறன்னு இருக்கு. என்னமோ பேசுறீங்க. அந்த ரகசியம் ரொம்ப பேசுறீங்க. இந்த நாயை விட்டு கொத்தோட கடிக்க விட்டுருவேன். அந்த நாயை விட்டு முன்னால இருக்கும்போது குடும்ப வச்சிருக்கேன். ஏற்கனவே ஒண்ணுமில்லாம தட்டி கிடக்கு. உண்மையா பார்த்தவன என்னுடைய காதல் சொல்லவா? என்ன காதல்? சொல்லி பாருங்களே. என்ன காதல்?
ஏலேலும் கிளியே ஏலேலும் கிளியே என்னை தாலாட்டி இசையே உன்னை பாராட்ட நாள் இல்லை அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே ஏலேலும் கிளியே என்னை தாலாட்டி இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே அடுத்து மாடி பாட்டு நான் பாட கேட்டு உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே பாட்டா அள்ளி வச்சு மூடி ஏலேலும் கேளே தாலாட்டி இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே பாட்டு அதை நான் பாட கேட்டு உன்னை பாராத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாராத நாள் இல்லையே. உன் காதலன்னு சொல்லிட்டேன். எத்தனை பாட்டு இந்த பாட்டுல ஒரு பாட்டுல எடுத்து எடுத்து விடுறாருல்ல தாளக்கார மட்டும்தான் பாடல பாடியாச்சு. அடுத்த தடவை அவனும் பண்ணிடுவான். அத்தான் சொல்லிருச்சு. நீங்க வாத்தியாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது அப்புறம் பாடாம என்ன பண்ண போறாரு? சரியா சொல்ற பாக்கலாம். நீ என்ன லவ் பண்ற? கல்யாணம் பண்ண போற? சத்தியமா வாழ்ந்தாலும் உன்னோடதே, செத்தாலும் உன்னோடதே. ஜாதி எங்க இருந்த? ஏய் சேஸ்ரீ முடிவே பண்ணிட்டேன். உங்க அண்ணன் வந்துட்டாப்ல பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஆமையா வந்துட்டு இருக்காரியா? வந்துட்டு இருக்காரு. அண்ணன் வந்துட்டு இருக்காரு. சரி 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 அப்பா சரி போயிடுமா? உங்க அண்ணன் வரதுல பையன் தெரியாம ஓடிடுமா? ஓடிடுறா ஓடிடுறா ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையாருந்து மாடு ஒன்ன விட்டு ஒழுங்கு பெருந்தா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி காத்ததில்லை கொள்ளைகின கூட பார்த்து கூத்ததில்லை. ஆயிரம் ஜென்மவேடி அல்பானே ஒன்று கூடி சேர்வது காதலானே பிரிப்பது பாவாதானே கெட்ட வெட்ட தலைக்கு கொடி என்ன கொடி கேளம்மா கெட்ட வெட்ட தலைக்கு கொடி என்ன கொடி கேளம்மா காதல் கொடி நானம்மா
கட்டழகி கேளம்மா பாருங்க வந்துறேன் காதல் கொடி தானம்மா. சரி ஓடுகிற வண்டி ஓடும் ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்றை விட்டு உள்ளே இருந்தா என்னாக எண்ணி பாடு ஆண்டவன காதலிச்சா பாடே நாட்டினி நாட்டி காதலிச்சு வாழ்ந்ததுக்கு ஆண்டவனை கோவில் பார்த்து காதல் ஒரு பேரோட மக்கள் தாயே பாடம் அம்மா அன்பானே ஒன்று கூடும் பிரிப்பது பாதம் நானே கல்யாண பொக்களோடு கண்ணீர் மிதக்கவிட்டு கல்யாண பொக்களோடு கண்ணீர் மிதக்கு விட்டு கதப்பள்ளி ஆண்டவன் கண்ணமூச்சி ஆடுறா உடுகிற வண்டி ஓடு ஒற்றுமையா ரெண்டு மாடு கொள்ள விட்டு ஒழுங்கு இருந்தா எல்லாரும் இருந்தி பாரு உடுகிற வண்டி ஓடு பயந்துட்டியா உங்களுக்கு தான் தெரியும் ஆமா ஆமா இன்னைக்கு பா எப்படி கரெக்டாக சொல்றீங்க இந்த பாடலை பாராட்டி 200 அன்பளிப்பு வழங்கிய அண்ணனுக்கு நன்றி. சரி நன்றி வணக்கம். எத்தை தான் வாங்க சொல்லணுங்களா? சரி
கலை வளர அருள் யானே கலை கணித்தா கலை வளர அருள் யானே கலை வளர்த்தான் அப்படியே முழுது முழுது மகிழே கலை வளர அருள் யானே கலை கணித்தா கலை ஞானை அருள் கொடுத்தான் தித்திக்கும் தித்திக்கும் முன்புகள் மத்திக்கும் மத்திக்கும் தித்திக்கும் தித்திக்கும் முன்புகள் மத்திக்கும் மத்திக்கும் அருள் யானே கலை கணித்தா உன்னை தினம் நினைத்தது மனதில் இணைத்தன மருள் தரு உன்னை தினம் நினைத்தது மனதில் இணைத்தன மருள் தரு அருள் யானே கலை கணித்தா ஓவிய கணித காவிய கிளகி என்பம் பொங்கி உறவாடும் ஓவிய கணித காவிய கிளகி என்பம் பொங்கி உறவாடும் காவலர் போக்க பாவகள் உன்னை இசைந்த நலிந்த மகிழ்ந்து விலகு இசைந்து விழுந்து மகிழ்ந்து விழுந்தருள் யானே கலை கணித்தா அருள் யானே கலை கணித்தா அருள் யானே கலை கணித்தா அருள் யானே கலை கணித்தா என்னுடைய பாடலையும் அழகுபடுத்திய பக்கமேளத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் இப்படியே வாசகன ஆரம்ப காலத்துல கோபப்படுவேன். நீங்க ஆரம்பத்துல நான் என்ன பாடணும் அதுதானே பாடணும். ஆமா என்னங்கிறாரு அவர் என்ன தீர்மானம் வித்தியாசமா வைக்கிறாரு அப்படி ஆரம்பத்தை அப்படின்னு ஆரம்ப காலத்துல கோபப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி நீங்க வாசிக்கும் பொழுது நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே மனதளவுல சொல்றேன். நீங்க அந்த மாதிரி இப்ப பண்ணும் பொழுது இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அது மூளைக்கு வேலை கொடுத்ததுக்கு நன்றி. ஆமா, சில நேரங்கள்ல அது ஒரு மாதிரி அமையும். இது இன்னைக்கு சிறப்பு அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அமைப்பு எல்லா இடத்துலையும் எல்லாமே நல்லா இருக்கு. பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வீட்டை பெருசா கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு அமைப்பு இருக்காது. சாமி இருக்குங்கிறதுக்காக கோவில பெருசா கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு அமைப்பு இருக்காது. ஆனா எல்லாமே பாருங்க இந்த இடத்தை பார்க்கும்போது தெய்வீகம் ஒரு ஆன்மீகம் நிறைந்த இடமாக இந்த இடம் தோன்றுகிறது. இதுவும் மனதளவுல தான் சொல்றேன். இது மாதிரி எல்லாமே எல்லா நேரத்திலும் அமையறதுல நீங்க ரொம்ப சிறப்பு அமைஞ்சிருக்கு ஆண்டவருடைய அனுகிரகத்துல. சரி இருந்தாலும் கூட ஒலிபெருக்கி அதை விட ரொம்ப அற்புதமா இருக்கு. கோபப்படாம நான் என்ன இந்த ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க, ஊமையம் பாஷை ஊமையம் மொட்டாட்டிக்குதான் தெரியும். நான் வந்து என்ன வேணும்ன்றத செய்கையிலே தான் சொல்றேன். அவர் உடனே புரிஞ்சுக்கிறாரு, அதுதான் முக்கியம். ஆனா வாயை திறந்து ஒரு சில இடங்களை சொல்லுவான், கொஞ்சம் மாலி அப்படின்னு சொன்னோம்னா பாடுவான் உன் தொண்டை அப்படி இருக்கு அப்படி நம்மளை குறை சொல்லிடுவாங்க. அப்படிலாம் இல்லாம ரொம்ப சிறப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சரி இருந்தாலும் கூட அன்று ஒரு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சத்தில் ஒரு கால் நினைக்கு நெருகாலும் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சல் என வேல் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். முருகனே செந்தின் முதல்வனே மாயோன் மருகனே ஈசர் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்க நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான். முருகா முத்து குமரா உன்னையே நம்பி இருக்கின்ற வள்ளிக்கும்
என் நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதன் எமக்கு வேலை, அந்த செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். நம்ம சாமி என்ன சாமி? பெருமாள். விநாயகர், பெருமாள், விநாயகர். அந்த பக்கம் சிவன் சக்தி பார்த்தேன். ஆமா, அதுபோல எல்லா தெய்வத்துக்கும் விழா வச்சுட்டு இந்த அம்மா கந்த வேலை வணங்க சொல்லுது என்னப்பா அப்படின்னு சில அறிவாளிகளுக்கு கேள்வி வேணும். கந்த வேலை வணங்கினாதான் நம்ம வந்த வேலை சரியா நடக்கும். என்ன வந்த வேலை? இந்த பூலோகத்துக்கு நாம ஏன் வந்தோம் தெரியுமா? எதுக்காக இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு தெய்வங்களை தரிசிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? கடைசியில எங்க போய் சேர போறோம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? இதையெல்லாம் தெரிந்த ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுமா? அவர்தான் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். உலகத்தை ஆளலாம். ஆமா, கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கும் கன்று வைத்தான். அந்த ஏழையின் பெயர் தான் இறைவன். கோழியிலிருந்து தான் முட்டை வருது, முட்டையிலிருந்து தான் கோழி வருது. ஆரம்பத்துல எது வந்ததுன்னு கேட்டா எந்த விஞ்ஞானிகள்னாலையும் பதில் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? இப்ப வேப்ப விதையை போட்டா வேப்ப மரம் முளைக்கும், புளிய விதையை போட்டா புளிய மரம் முளைக்கும். வந்திருக்காங்க கதை சிறப்பா இருக்கும். இந்த வாழை மரம் இருக்கே, அது எப்படி வளர்க்குறீங்க? கட்டையை வெட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு வளர்க்குறோம், அப்படித்தானே வளர்க்க முடியும். ஆமா. ஆனா அதுக்கு விதை போட்டா தானே முளைச்சிருக்கணும். ஆமா. அதுக்கு முதல்ல விதை போட்ட ஆளு யாருன்னு கேட்டா எந்த ஆராய்ச்சியாளர்களாலையும் சொல்ல முடியுமா? முடியாது. 8 அடுக்கு மாளிகை கட்டி அதை 8 முன்னே 8 அடிக்குள் வந்து படுத்தான். இந்த மண்ணை உலகிற்கு கொட்டியவனே அவனுக்கு ஒரு வேலி அமைத்தான். அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். 8 அடுக்கு மாடினா 8 மாடி மேல மாடி வச்சு கட்டிக்கிட்டு வாழ்றதா? அது இல்ல. எறும்பு கூட அது கையில 8 ஜான் தான் இருக்குமா. நம்ம குட்டையா இருந்தாலும் உயரமா இருந்தாலும் நம்ம கையில 8 ஜான் தான் நம்ம இருப்போம். அதான் 8 அடுக்கு மாளிகை கட்டி அது 8 முன்னே 8 அடிக்கு கொண்டு படுக்க போட்டுறான். அவன் தான் இறைவன். தாம் தான் பெரும் வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவரையும் நாள் குறித்து கூட்டிச் செல்வான் ஒருவன். அவனை உணர்ந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இதுலயும் சில அறிவாளிகளுக்கு கேள்வி வேணும். இறைவன் இறைவன் சொல்றாங்களே இந்த அம்மா, எத்தனை சாமி இருக்கு இங்க? ஆனா இறைவன் என்பவர் ஒருத்தர் தானா? அப்ப இதெல்லாம் சாமி, இந்த சாமியில எப்படி வந்தது அப்படின்னா, பனி கட்டியாக இருக்கும் பொழுது ஒன்றுதான், அதில் காற்று வீசும் பொழுது எப்படி பனிக்கட்டிகள் துளி துளியாக விழுகிறதோ அதுபோல இறைவன் என்பவர் ஒருத்தர். பக்தர்கள் ஒவ்வொருத்தர் நினைக்கும் பொழுது ஒவ்வொரு தெய்வங்களாக மாறுகிறது. இதாவது விஷயம். இப்ப ஏன் கந்த வேலை வணங்கணும் அப்படி இப்ப புரியுதா? எனக்குள்ள முருகனா இருக்காரு, உங்களுக்குள்ள பெருமாள், விநாயகர், சிவன், சக்தி இப்படி இருக்காங்க. சரி, அது கூட இந்த முருகனை வணங்க வேண்டும். எப்படி என்றால், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
நன்றி நன்றி. எல்லாம் அவன் செயல் அவனின்றி ஒரு அணவும் அசைவதில்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே நான் இருப்பது குறிஞ்சியிடம். எனது நாடு தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய மலை நாடு. இச்சிற்றுரை ஆண்டு வருகின்ற வேட்டுவருக்குள்ள தலைவனான நம்பிராஜனின் மகள் நான். எங்கள் நாட்டுக்குள்ள வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குல வழக்கம். ஆகவே காவலுக்கு போக செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை என் தந்தை நம்பிராஜன் ஏனோ தெரியவில்லை ரகசியமான முறையில் விஷயங்களை விவரித்து விட்டு சென்று விடுகிறார். என்கிட்ட தனியே ரகசியமா என்ன சொல்ல போறேன், நான் காவலுக்கு போன்னு சொல்ல போறேன். இதுக்காக நான் ஒரு அரை மணி நேரத்தை எடுத்துக்கிறதா? வேண்டாம், நீ அந்த நேரத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அவ்வளவுதான். நீங்க பின்பற்றி நடந்துட்டு இருக்கீங்க, அதான் முக்கியம். அதாவது தகப்ப என்ன சொன்னாரோ அதை எடுத்து நீ செஞ்சிட்டு இருக்கீங்கனாலதான் உங்களுக்கு இன்னமும் பெருமையா இருக்கு. இதாங்க அதெல்லாம் சொன்னாங்க, தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னாங்க. அது என்ன தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படி உயிரோட உட்கார்ந்து இந்த நாடகத்தை சிறப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? அம்மா தான். ஆம்பளைங்க இந்த பக்கம் கையை வச்சு படுத்து தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கை வலிக்கும். இந்த பக்கம் திரும்பலாம் படக்குன்னு திரும்பி இந்த பக்கம் படுத்துருவீங்க. ஆனா அம்மா குழந்தைய வயிற்றுல வச்சிருப்பா. அப்ப இந்த பக்கம் படுத்துருக்கும் பொழுது கையை வலிக்கும். வலிச்சுன்னா படக்குன்னு திரும்ப மாட்டான். எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டா தூக்கம் கலைஞ்சிரும்ல. எழுந்திருச்சு தூக்கம் கலையுமா? அந்த தூக்கத்தை கலைச்சு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி கையை ஊன்றி படுப்பான். என்ன குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சதுனாலதான் இத்தனை பேர் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். அப்ப அவதான் கோவில், அம்மா தான் கோவில். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அப்பா சொல்லுக்கு மட்டும் அவ்வளவு மந்திரம் இல்ல, மகத்துவம் அப்படி என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க கூட பிறந்த சகோதரியா இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களா கூட இருக்கட்டும், உயிர் நண்பர்களா கூட இருக்கட்டும், உயிர் நண்பர்கள் சொல்றீங்களே, ஆனால் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத ஒரு இதயம் இருக்கிறது என்றால் அது அப்பா மட்டும்தான். சகோதர சகோதரி கூட நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுருவாங்க. பொறாமப்படலைன்னா சாவி போட்டு விட ஆள் இருக்கு பாரு. 7 குத்துக்கு இளமை அவன் தம்பி மாடி மேல மாடி வச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த என் தம்பி தான் முக்கியம், என் தங்கச்சி தான் முக்கியம்னு நான் அந்த ஓட்டு வீட்டுலயே தான் கிடக்கேன் அப்படின்னு சொன்ன பொண்டாட்டி தான் வேற யாரு அப்படி சொன்ன உடனே அப்ப சிந்தனை அதான் சொல்றேன். அந்த மாதிரி பொறாமைப்படாத ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம அப்பா மட்டும்தான். அதனாலதான் தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அவர் சொல்ல கேட்டோம்னா கண்டிப்பா நம்முடைய வளர்ச்சி அப்படின்னாங்க. முதல்ல நீங்க அம்மா அப்பாவை கவனிக்காம திருப்பதியில போய் 1.5 லட்சம் ரூபாய் உண்டியல்ல போடுங்க, பிரயோஜனமே இல்ல. பழனி மலைக்கு பாத யாத்திரை நடந்து போய் திரும்பி வாங்க, புண்ணியமே இல்ல. அவங்க எண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம எந்த கோயில்ல போய் நீங்க சாமி கும்பிட்டாலும் எந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்காது. என்ன சொல்றீங்க? நன்றி. அதனாலதான் தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லி மிக்க மந்திரம் இல்லை, 1000 முறைகள் பெருமைகள் இல்லை, 1000 முறைகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பில் இல்லை. தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்த கடவுளின் நெஞ்சமோ, தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்த
கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயில் சிறந்த கோவிலமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் முறைகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோவிலமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. நன்றி நன்றி. கந்தன் அதை புரிஞ்சுக்கிறது. ஒரு சில இடங்களுக்கு நம்ம போய் நாம அதை நாடகம் பார்த்துட்டு வருவோம், அவங்க நடிக்கிற நாடகத்தை. இன்னைக்கு தான் நாங்கள் நடிக்கிற நாடகத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சி, சந்தோஷம். கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சராச்சரன். கிழக்கு வீட்டுக்காரர் கருப்பையானன் அவர்கள் 50 அன்பளிப்பாக வழங்கி பெருமிடுத்துள்ளார். நன்றி சொல்லு. அன்பளிப்பு யாருக்கு மட்டும் நீங்க சொல்லவே மாட்டீங்க எப்பவுமே. உங்களுக்கு தான் சொன்னேன். தாய்ப்பாட்டல் பாடுறதுக்காக உங்களுக்கு தான் சொன்னேன் நான். ஆமா, நீங்க கவனிக்கலையா? எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தாங்க. அது எவ்வளவுன்னு கேட்டேன். 50 ரூபாயா கொடுத்தது? 20 ரூபாயா? தெரிஞ்சுக்கணும்ல, கணக்கு வேணும்ல எனக்கு. அப்படி இல்லைங்க, கோச்சுக்கிட்டாதீங்க. நான் இப்ப எல்லாம் அன்பளிப்பு வாங்குறது இல்லை. நீங்க கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்தா உங்களுக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதில் நிறைய எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நிறைவான சம்பளத்தை நீங்கள் எங்கள் அண்ணன் மதிப்பிற்குரிய நாடக அமைப்பாளர் பொன்னுச்சாமி அண்ணன்ட்ட. ஆமாம், நான் ஆரம்ப காலத்தில் 600 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுத்தவர் அவர் தான். இன்னைக்கு மன நிறைவான சம்பளத்தை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்க, அவர் எங்களுக்கு நிறைவாக கொடுக்குறாரு. அதெல்லாம் யாரும் அன்பளிப்பெல்லாம் எனக்கு கொடுக்க வேணாம் இனிமே. சொல்றீங்க நான் அன்பளிப்பு வாங்குறது இல்லை. சம்பளம் இருக்கு வாங்குறது இல்ல. அப்படி ஒருவேளை என்னைய மாதிரி பிடிவாதம் பிடிச்சவங்க, இல்ல நீங்க வாங்கிதாங்க ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 500 1000 அப்படி கொடுத்தீங்கன்னா வாங்கிடுவேன். ஏன்னா விலைவாசி ஏறிடுச்சான். பழைய 1000 கொடுத்தா வாங்கி. காரைக்குடியில காப்பி 20 ரூபா. நான் கேட்கிறேன், உங்களுக்கு 2000 நான் தரேன். எதுக்கு? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சராச்சரன், ஆறுமுகன், சரவணபவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடகதாரி, மங்கை ஏரி, இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல, பல பல பெயர் பெற்றவர் அவர். அப்படி விட நான் விரும்புறேன். ஏன் விரும்புறேன்? சொன்னாதானே தெரியும். பெயர் பெற்றவர்னால பல பேர் விரும்பதான் செய்வாங்க. பேர் ரொம்ப அதிகமான. நீங்க எந்த தொழிலையும் பேர் வாங்குற வரைக்கும் உங்களை யாராவது திரும்பி பார்ப்பாங்களா? அது இல்ல. ஆனா அந்த தொழில பேர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் கட்டட்டுமையா வீடு. நம்ம சின்னசாமி கொத்தனார் மாதிரி வராதியா சொல்லுவாங்க. அப்ப அந்த தொழில நீங்க பேர் வாங்குற வரைக்கும் சிறப்பு இல்லையா? அது போலதான் பெயர் பெற்றவர். அவருக்கு அவருடைய பெருமைகளை பேச போன ஒரு நாள் போதாது. ஆனா அவரை எப்படி நான் விரும்புற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. காற்றில் ஆடும் மாலையனே பெண்மை என்றது, காதல் ஒன்றுதானே வாழ்வில் உண்மை என்றது. ஒன்றுதானே வாழ்வில்
அடிக்கடி சந்திச்சோம்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வருஷம் மதுரை வரலாம்னு பாக்குறேன். நாங்க அது யாருக்காக நல்ல ஒரு தொழிலாளிகளே மதுரை சங்கம் தமிழ்நாடு நடிகர் சங்கம் வர இருக்கும். ஏன்னா மதுரை வந்து சாதாரணமான ஊர் இல்லைங்க. தமிழை வளர்த்து முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்னு சங்கம் வளர்த்த மதுரைன்னு அதுக்கு பேரு. சாதாரண இல்ல மதுரை இல்ல. அது ஈசனுடைய தலையில சந்திரன் இருக்காரு பாத்தீங்களா? சந்திரன் வந்து என்ன சாப்பிடுவாரு? அமிர்தம் சாப்பிடுறவர். அந்த அமிர்தம் ஒரு துளி மதுரையில விழுந்திருக்கு. அதனாலதான் அதுக்கு மதுரம்னு இன்னொரு பேர் இருக்கு. அமிர்தத்துக்கு மதுரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனாலதான் அதுக்கு முதல்ல கடம்ப வனமாக இருந்த இடம் மதுராபுரியாக மாறியது. அப்புறம் இப்ப நாளடைவில் மதுரையாக சுருக்கமாயிடுச்சு. ஆமா சரி, இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட இப்ப எனக்கு என்ன கண்ணோட்டம்னா, எப்படி முருகனை எப்படி அடையிறது, என்ன வழி உங்களுக்கு தெரியாதா? முருகனை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு சிந்தனை போகுது. எப்படி நம்ம முருகனை விரும்புறோம், உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் பரவாயில்ல, ஒருத்தர் வந்து 2 பொண்டாட்டி கட்டிக்கிற ஒண்ணும் தப்பு இல்ல, இந்த அம்மா விரும்புற ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு உங்களை மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்க. நம்பிக்கை உண்மை. ஆனா ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, ஏப்பா ஏற்கனவே முருகனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, இந்த அம்மாவுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அடுத்த ஒரு புருஷனை போய் விரும்பும். இப்ப நானே கேக்குறேன், நான் நல்லா கேட்கவா? நான் கேட்கிறேன் அவங்கள, ஏங்க நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அடுத்தவங்க புருஷனை விரும்புறது சரியா தப்பா? தப்பு. தாய்குல கூட்டம் அதிகமா இருக்கு. உண்மையா சொல்லுங்க. தப்பு தானே? தவறுன்னு தெரிஞ்சு எப்படி இந்த நாடகத்தை வச்சே நீங்க? நீங்க ஏன் வச்சீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அதை செஞ்சாங்க, நம்மளும் அந்த இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ்ல தான் இருக்கு இல்லையா? கரகாட்ட தமிழ் கச்சேரி தமிழ்லாம் கிடையாது, நாடக தமிழ் தான். சரியா? அப்ப ஏன் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன் வச்சிருக்காங்கன்னா இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இல்ல, அதிக பேருக்கு அதிக ஆம்பளைங்க இன்னும் விவரம் தெரியாமையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுக்கிட்டு அதே மூக்கு அதே வாயி அதே பல்லு அதே பார்த்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? நானா சொல்றேன், முருகன் சொல்றாரு. முருகன் சொல்றாரா? எப்பா எல்லாரும் என்ன பண்றீங்க, என்னைய மாதிரி 2 பொண்டாட்டி கட்டுங்க. அப்படி சொல்லுங்க. அப்படி 2 பொண்டாட்டி கட்டுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சொர்க்கங்கிறாரு. அப்ப ஒரு பொண்டாட்டி கட்டா நரகம் தான்.
யார் யாரெல்லாம் ஒரு கொண்டாட்டியோட இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நரகம். ஏமா நான் கேக்குறேன் திலகவதி, என்னங்க இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா? இப்போ என்ன ஒரு பொண்டோடையாவது வாழ்ந்துட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் அப்படி மனசுல தோணும். இந்த அம்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு கூட்டி வரலையே, ஊட்டி வந்திருந்தா இப்படி நடந்திருக்குமே. அது நீங்க வேணா பொண்டாட்டிய காலையில போய் கேளுங்க, ஏய் உன் புருஷன் சொர்க்கத்துக்கு போடுமா நரகத்துக்கு போடுமா அப்படின்னு மட்டும் கேளுங்க. எந்த பொண்டாட்டியாவது தான் புருஷன் நரகத்துக்கு போகணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டா. அப்ப இன்னொரு பொண்டாட்டி உடனே அவங்க சரிங்க ஐயோ நீங்க நரகத்துக்கு போகணும். நாளைக்கு போய் கேட்க போறேன், என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. ஆனா நேரா வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு என்னுடைய சகோதரிகளுக்கு எல்லாம் என் மேல வருத்தமா இருக்கும். இந்த அம்மா நம்ம ஊருக்கு நாடகத்தை கூட்டிட்டு வந்தா அது நம்ம குடும்பத்துக்கு உழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சகோதரிகள் நினைப்பாங்க. நினைக்க கூடாது. நீங்க எப்ப நம்மளுடைய கணவர் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்காருங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். நிறைய பெண்கள் உணர தெரியல. ஏன் காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும் தனி ஆளா வேலை பாக்குறீங்க இல்லையா? இன்னொரு துணைக்கு ஆள் இருந்தா ஆளுக்கு பாதியா பங்கு போட்டு வேலை பார்த்துக்கலாம்ல. அப்ப நம்ம புருஷன் நம்ம மேல பாசமா இருக்காரு. கஷ்டப்படுற இடம் பொண்டாட்டி ஒரு ஆளா இருந்து அப்படி நினைக்கிறாரு நீங்க உணர்ந்துக்கணும். இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருடைய பெண்களுடைய கணவரும் இன்னொருத்திய விரும்பணும். ஆனா என் புருஷன் மட்டும் என்னைய தவிர வேற எவளையும் கனவுல கூட நினைக்க கூடாது. என்ன ஓர வந்தானே அடே என்ன சுயநலம் இப்படிதான் நினைப்பீங்க எல்லாருமே. நான் நினைக்கிறேன். இல்ல சுயநலம் இல்லைங்க. ஏன் நினைக்க கூடாது சொல்றேன் தெரியுமா? நானே 2ஆம் தரமா தான் போறேன். ஆமா. அப்புறம் என் புருஷன் இன்னொருத்திய நினைச்சா சரி அவள் நினைப்பால 3ஆம் தரம் நினைக்கிறவ அவர் அடைஞ்சா நல்லா இருக்கும் நினைப்பால. நாசமத்து போவனே. சரி மேலும் முருகனை எப்படி நினைக்கிறேன்? தவறா பேசிட்டேன். சரி செந்தூர பூவே செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்று என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. செந்தூர பூவே காத்து என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே செந்தூர பூவே பறவைகளே மாலை வரும் அந்த நாளை உரைத்து